ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2:11 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து இயேசு கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தியாகி பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி பிறந்தார். இன்று நாம் எதற்காக கூடியிருக்கிறோம்? உலக இரட்சகராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நினைவு கூறுவதற்காகவே நாம் அனைவரும் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம் அனைவருக்கும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கடவுது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கர்த்தருடைய கரங்களில் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக ஆரம்ப ஜெபத்திற்காக பிரதர் ரஞ்சித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம கிறிஸ்மஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடுவதற்காக இங்கே கடந்து வந்த எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். இது யாரெல்லாம் வந்துட்டு நம்ம அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுறது யாரெல்லாம் கை? இது வெட்கப்படுறதுக்கு இல்லை. இது வந்துட்டு அந்நிய பாஷைன்னு சொல்கிறது வந்துட்டு சின்ன காரியம் கிடையாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கூடி கிடைக்காத ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையும் வெட்கப்படாமல் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அந்நிய பாஷையில் நம்ம பாடி ஆண்டவரை நம்ம ப்ரேயர் பண்ணணும். அது கண்டிப்பாக வந்து நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கேட்டோம் வசனத்தில், அந்நிய பாஷை பேசுகிறவங்க வந்துட்டு யாரு கூட பேசுகிறாங்க? கர்த்தரை கூட பேசுகிறாங்க, ஏசப்பா கூட பேசுகிறாங்க இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு வெட்கப்படணும்? வெட்கப்படாமல் வந்துட்டு நம்ம பேசணும். அது கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு பெரிய விடுதலை விடும். பவுல் வந்துட்டு ஆதி காலத்தில் வந்துட்டு அந்த நாட்களில் வந்துட்டு பவுல் சொன்னது, நீங்கள் சபையில் வந்துட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா, அந்த நாட்களில் வந்துட்டு புதுசாட்டு வந்துட்டு ஆண்டவரை தேடி வர்ற ஜனங்கள் அந்த நாட்களில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போது புதிய ஆத்துமாக்களுக்கு அது வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலைன்னு அப்படின்னு சொல்லி ஆளுங்க சபைக்கு வராமல் ஆயிடுவாங்க. அதனால பவுல் சொன்னார் அன்னைக்கு, இல்லை நம்ம சபையில் வந்துட்டு இந்த அந்நிய பாஷை பேசாண்டா, வீட்டில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது வேணால் வெளியில் எங்கேயாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாட்களில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி அந்நிய பாஷையில் அநேகர் பேசுகிற வெட்கப்படுறாங்க. அப்படி நம்ம செய்யாமல் அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சதை வந்துட்டு பயன்படுத்தணும். ஒருவேளை ஒரு வார்த்தை தான் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல 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 ஆண்டவர் இன்னும் அடுத்த வார்த்தையை தந்து இன்னும் அதுக்குள்ள பெரிய இதாட்டு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு வார்த்தை, இப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிற இப்போ ஸ்டெலினாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான். அவள் இப்போ எல்லாத்துக்குமே அப்பான்னு கூட ஃபுல்லு தெரியலை இல்லையா? சின்னதாட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தையும் அவள் இவ்வளோ ஆள் கூட்டத்துலேயும் அவள் வந்துட்டு தைரியமாக சொல்கிற அப்பான்னு சொன்னோடனே அந்த அவங்க அப்பாவுக்கு இப்போ பிள்ளைக்கு என்ன தேவை இருக்குது அவருக்கு கரெக்டாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ 1,00,000 பேர் இருந்தாலும் அவள் அப்பான்னு சொன்னான்னா அவங்க அப்பாவுக்கு உடனே தெரிஞ்சிடும், பிள்ளைக்கு இந்த நேரம் சாப்பாடு தேவை இருக்குது, இல்லை அவளுக்கு டாய்லெட் போகணும், அந்த மாதிரி ஏதாச்சும் தேவை இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதே போல் தான் நமக்கு கிடைச்ச ஒரு வார்த்தையை நம்ம இந்த சபையில் வந்து நம்ம பேசும்போது அதுவும் வந்துட்டு நம்ம பரம பிதாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பிதாவுக்கு தெரியும். அதுக்கு என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது. ஆண்டவருக்கு நமக்கு தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். சத்ரு நம்மளை அதில் வந்துட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது.
அப்போ அந்த வார்த்தையை நம்ம பேசுறதுக்கு வெக்கப்படாமல் பேசணும். இப்போ ஒருவேளை அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வியாக்கியானம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இப்போ இங்கிலீஷில் இருக்கட்டும், இப்போ ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது. அப்போ அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் இங்கிலீஷ் இப்போ நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு வார்த்தையில் வந்துட்டு இப்போ வியாக்கியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதுக்கும் இன்னும் குறைச்சி கூட இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது தான் அந்த வியாக்கியானத்துக்குள்ள இது நமக்கு வரும். அதே போல தான் இப்போ அந்நிய பாஷை வந்ததையும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது அந்த இது வியாக்கியானம் பண்றது அது வந்துட்டு அடுத்த இன்னொரு வரமாக்கும். அப்போ அந்த வரம் வாழ்றதுக்கு நம்ம இன்னும் பிரார்த்திக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா தருவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இந்த அந்நிய பாஷை வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு. அதை நான் திரும்ப 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 வருஷ கணக்கில் அதை தான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் இது என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் வாம் பாட பார்த்துட்டு நீ உனக்கு என்ன இருக்கு அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் திரும்பவும் சொல்லிட்டே இருப்பேன். திரும்ப இன்னொரு நாள் வரும்போது ஆண்டவர் அதுக்கு அர்த்தம் நீ கேட்டா இல்லையா, அதுக்கு அர்த்தம் இதுதான், நீ வேற நீ இதுக்கு மேலே கேட்காதா ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு அதுக்கு மேலே கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் தான் இன்னும் அடுத்த வார்த்தைகள் வந்துச்சு. அதே போல தான் நம்மளும் வந்துட்டு இன்னும் ஆண்டவர்கிட்ட அந்த அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறது வந்துட்டு பெரிய ஆசீர்வாதம். இப்போ பவுல் வந்துட்டு இந்த அந்நிய பாஷையை வந்துட்டு கிடச்சது எப்போ 120 பேர் மேல் வீட்டு அறையில் வந்துட்டு பிரார்த்திக்கும் பொழுது வந்துட்டு அந்நிய பாஷை வந்துச்சு. அது எத்தனை மணி டைமில் இரவு முழுவதும் அவங்க பிரார்த்திச்சாங்க. அந்நிய பாஷை அந்த அபிஷேகம் வந்தது வந்துட்டு ராத்திரி 3 மணி அளவில் வந்துட்டு கிடச்சிச்சு. அதுலேருந்து அவங்க அடுத்தது பவுல் வந்துட்டு பிரசங்கம் பண்ண போகிறது எத்தனை மணிக்கு 6 மணிக்கு. அப்போ 3ஆம் வேளையிலேருந்து 9ஆம் மணி வேளை வரையும் அவங்க வந்துட்டு என்ன பிரார்த்திச்சிருக்கிறாங்க அந்நிய பாஷையில். அவ்வளோ நேரம் 6 மணி நேரம் பிரார்த்திச்சுட்டு தான் அடுத்த பிரசங்கம் செய்யும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்த சமயத்தில் வந்துட்டு எத்தனை மணி அதே 3ஆம் வேளையிலேயாக்கும் 3ஆம் மணி வேளையிலேயாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு குருசில் தொங்கப்பட்டு அடுத்து அவங்கள 9ஆம் மணி வேளையில தான் அது வந்துட்டு பூமி வந்துட்டு இருள் மாறினது இல்லையா. அப்போ அந்த 6 மணி நேரமும் சிலுவையில் தொங்குற அந்த ஆசீர்வாதம், அதே போல் இங்கே 6 மணி நேரம் ஜெபிச்ச அந்த ஆசீர்வாதம் நமக்கு அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நமக்கு அது கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாரும் நம்ம கிடைச்சவங்க அதில் ப்ரேயர் பண்ணுவோம், கிடைக்காதவங்க சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வாங்க. ஒரு 5 மினிட்டு. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்தை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் முத்திரையிட்டு ஜெபிக்கிறங்கிறதாவே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஹல்லேலூயா இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே அநேக எங்களுக்கு கூட இருந்ததான சகோதரங்களை இன்றைய தினத்தில் ஆண்டவரே தூரதேசங்களாக இருக்கிறதான சகோதரங்களை நான் நினைத்து பார்க்கிறோங்கிறதாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலுங்கிறதாவே உங்களுடைய அப்பா பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் இங்கு இருந்து அங்கு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே அவர்களோடு நீங்கள் இடப்படும்படியாக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை பேர் பேராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளும் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. எல்லாம் ஆசீர்வாதமாய் தீரும்படியாக ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே கருத்தில் தெரிகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இந்த கிளைமேட் நிமித்தம் இந்த ஒரு தீங்களை இல்லாதவனும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒரு மினிட் கரங்களை வைத்தி
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததற்காக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோங்க தாவே. கிருப வரங்களா எங்களை நிறைக்கணுங்க தாவே. கிருப வரங்களை தாருங்க ஆண்டவரே. அபிஷேகம், புதிய அந்நிய பாஷை எங்களுக்கு தந்து நீங்க அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடக்கம் முதல் ஆண்டவரே, முடிவு வரையிலும் ஆண்டவரே உமது கரம் கூட இருக்கணுங்க தாவே. ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. கிஃப்ட் கொடுப்பதில் தாவே, எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே, ஆகாரத்திலும் ஆண்டவரே உமது கரம் கூட இருக்கட்டும். எந்த ஒரு தீங்களில் ஆதவனை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. அபிஷேகத்தால் நிறைக்கணுங்க தாவே. புதிய அந்நிய பாஷை ஆண்டவரே, கிருப வரங்களை ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் தீரும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. கிருபையால் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு எந்த ஒரு தீங்கள் இல்லாதவனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு மன கசப்புகள் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா வித நன்மைகளால் நிறைக்கணும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் உட்காருவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நாம் அனைவரும் இருந்தவாறே அழகான இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உண்டனுக்கினேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உண்டனுக்கினேன். பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையாதே நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சமூக எல்லாம் என்னை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், லோக சுகமேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போரும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரை வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரை வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. இப்பொழுதும் நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். சகோதரி மல்லிகா அவர்கள் முன்பாக வந்து சங்கீத பகுதியை வாசிப்பார்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் எந்திக்கலாமா? பைபிள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சங்கீதம் 97 அதிகாரம் 97 அதிகாரம் 96 அதிகாரம், மன்னிச்சிருங்க, 96 அதிகாரம் கடைசி 2 அதிகாரம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷம் அறிவிங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு சின்ன குட்டி மெசேஜ் தான் எனக்கு தெரிஞ்சது. கர்த்தர் நல்லவர். நம்ம பைபிளில் நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாத்துக்குமே எந்தெந்த காலங்களில் வந்து நம்ம ஆதியாகமம் யாத்ராகமம் இப்போ பைபிள் வாசிக்கும் போது தான் எனக்கு தெரியுது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பா நம்மளுக்கு குறித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சண்டை நடக்கட்டும், ஒரு போர் நடக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நாள், இந்த தேதி, இந்த மாதம் அப்படின்னு ஏசப்பா வந்து நம்ம வேத வசனங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்மளை படைச்ச ஏசப்பா பிறந்த நாளை ஏசப்பா நம்ம வேத வசனத்தில் காமிச்சிருக்காங்களா? இல்லை. அவருக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியாமல் இல்லை. அவர் ஏன் காமிக்கலை? அன்னைக்கு ஹெலன் சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, டிசம்பர் 25 வந்து ஏசப்பா பிறந்த நாளா? ஏசப்பா பிறந்த நாளா? சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, ஏசப்பா எப்போ பிறந்தாங்க? டிசம்பர் 25 தான் ஏசப்பா பிறந்தாங்க. இல்லை, இப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏசப்பா வேத வசனத்தை சொல்லப்படவில்லை. ஏசப்பா எப்போ பிறந்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வேத வசனத்தை வாசிக்கிற நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய அன்பை வந்து தினம் அந்த அன்று எதுக்காக அந்த நாட்களை குறிக்கலை அப்படின்னா, நம்ம ஆண்டுடைய ஏசப்பா பிறந்த நாளை தினம் நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஆண்டுக்கு எதன் மூலமாக நம்ம ஏசப்பாக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத வந்து சில சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எளியவங்களுக்கு அவங்க வந்து உதவி மூலமாக ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அறியாதவங்களுக்கு, இப்போ ஏசப்பாவை அறியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஏசப்பா அவங்களுக்காக பிறந்தாங்க, ஏசப்பா அவங்களுக்காக மரிச்சாங்க, ஏசப்பா அவங்களுக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? என்ன நீ மதம் மாற்றியான்னு சொல்லிட்டு நம்ம அடிக்க வந்துடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏசப்பாவோட அன்பை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏசப்பா எனக்கு இந்த அன்பை தந்தாங்க, ஏசப்பா எனக்கு இந்த இவ்வளோ கோபம் இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு மாற்றி தந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்படிப்பட்ட ஏசப்பா உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படும். அவனுடைய நாமம் அந்த இடத்துல என்ன செய்யும்? மகிமைப்படும். இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். நம்ம எப்படி சொல்லணும்? நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய வெளிப்பாடுகளின் மூலமாக ஏசப்பா கிட்ட நம்ம மற்ற ஆத்மாக்கள், மற்ற ஜனங்களுக்கு நம்ம சொல்லும்பொழுது ஏசப்பாவை குறித்து சில விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்க? கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் அறிஞ்சு அசால்ட்டாக இருக்கிறவங்க நம்ம சொல்லணும், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? கர்த்தரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய வருகை ரொம்ப 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 வெகு சீக்கிரமாக இருக்குது. ஏசப்பாவுக்கு பயந்து இந்த நாளும் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த கொண்டாடுதலை வந்து வளர 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 என்ன செய்யணும்? நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது ஆண்டுடைய பிள்ளைங்க வந்து அவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஏசப்பா கிறிஸ்மஸ் 25
கிறிஸ்து பிறக்கலை. சரிங்களா? ஓகேவா? ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனை ஆவியிலும் சத்தியத்திலும் நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, நாம் நம்மை உண்டாக்கின நமக்காக ஏழை தாழ்மையின் உருவம் எடுத்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு வேளையுமா இருக்கிறது. இப்பொழுது நம் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் துதி மற்றும் ஆராதனை பகுதிக்குள் நம்மை நடத்தி செல்வார்களாக. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெஃப்ரி முன்ன வந்துரு மக்களே, ஃப்ரெண்ட்ல வந்துரு. எல்லாரும் கையில் பாட்டு பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக எங்க கூடி வந்திருக்கிறோன்னு தெரியுமா? ஏசப்பாவை பிறந்தநாள் நம்ம ஜஸ்ட் நினைவு கூற வந்திருக்கிறோம். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வாசித்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை படிங்க. ஆமென். ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை மியூட் பண்ணுங்க. இப்போ ஹவுல் அடிக்காது, அதில் சவுண்டை குறைங்க. அது ஓகே. அப்போ இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்படி நம்ம இப்போ ஊரில் வச்சுப்போமே, நம்ம ஊரில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு இடத்துல புதிய ஒரு ஊழியம் தொடங்க போகிறாங்கன்னா, மல்லிகா அருமையாக சொன்னால் அந்த சுவிசேஷத்தை சொல்கிறது, கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறோன்னு சொல்லி நம்ம ஊரில் எல்லாம் சின்ன ஒரு ஊழியம், ஒரு இந்துக்கள் அல்லது புதிய இடத்துல ஒரு ஊழியம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கிராம ஊழியம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அது எப்போ தொடங்குவாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் தொடங்குவாங்க. இப்போ ஒவ்வொரு சர்ச்சில் அது இது பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு இதுவரை சுவிசேஷம் போகாத இடத்துல ஒரு குரூப்புக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் அங்கே போய் கரோல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஜாதிகளுக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு தெரியும். அந்த டைமில் நம்ம அங்கே பொய்யாச்சுன்னு சொன்னாச்சுன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அதனால் கரோல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் அன்பாக ஏற்றுக்குவாங்க. ஈவன் முஸ்லீம்கள் வீட்லேயும் ஹிந்துக்கள் வீட்லேயும் ஏற்றுக்குவாங்க. இப்படி அவங்க கரோல் ஃபஸ்ட்டு பாட போயிட்டு அப்போ எல்லா நாளும் போவாங்க. அந்த டிசம்பர் மாதம் எல்லா நாளும் ஒரே ஏரியாவில் போவாங்க. அப்போ எந்தெந்த வீடுகளில் நிறைய இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு இது கொடுக்குறாங்கன்னு அதை நோட் பண்ணி வைப்பாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சாக்லேட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் சண்டே இந்த சர்ச்சு முடிஞ்சிட்டு அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடி ஒரு ஃபஸ்ட்டு சண்டே கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பாட்டு பாடி அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் கூடி வர வச்சு ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படி விடுவாங்க. அப்படி இதுதான் ஒரு ஊழியமே தொடங்கும். ஒரு ஊழியம், ஒரு ஆண்டவருக்கு சுவிசேஷம் அறியாத இடங்களில் ஊழியம் இப்படி தான் தொடங்குவாங்க. நம்ம ஊரில் நான் மதுரையிலனா நான் பார்த்துருக்குறேன், எங்கள் சித்தப்பா செய்கிற ஊழியத்தில் பார்த்துருக்குறேன், அதனால் நான் சொல்கிறேன். அப்படி தொடங்கும்போது சில நேரம் அடியெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த ஊரில் மக்கள் வந்து அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க, சாக்லேட் கிடைக்கும் அல்லது கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஊழியத்துக்கு வேண்டி அப்படி வருவாங்க. அடுத்தது ஏதாவது பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு வீட்டில் இடம் கொடுப்பாங்க, ஒரு ஊழியம் தொடங்கிடும். பார்த்தீங்களா? அதான் அந்த ஆண்டவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் தீமே இதுதான். சகல ஜாதிகள்கிட்டையும் ஆண்டவருக்கு நாம பிரஸ்தாபப்படுத்துவோம். சரியா? நம்ம இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது நம்ம இப்போ எதுக்கு? இயேசு அவ்வளோ பெரிய தெய்வம், மனுஷ நாட்டு தம்மை தாழ்த்தி நம்ம பூமியில் வந்தார். நம்மளை விட அவர் நம்மளை தாழ்த்தினார். நம்ம பிறந்ததெல்லாம் சில நேரம் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்போம் அல்லது நல்ல வீட்டில் பிறந்திருப்போம். ஏசப்பா அதை விட தாழ்த்தி நம்மளை விட ஈவன் பாவப்பட்டவங்க கூட அதை விட நல்லா தான் பிறப்பாங்க. ஒரு பர்த்துக்கு நல்ல ஹாஸ்பிட்டல், ஈவன் நம்ம ஊர்லலாம் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது. ஈவன் ஏசப்பாவுக்கு நம்மளுக்கு அப்படி கூட இடம் இல்லாமல் மாட்டுத்தொழுவையில் முன்னணையில் கடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ முன்னணைன்னு சொன்னாச்சுன்னா மாடு படுக்கிற இடம் இல்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் படித்தேன். இந்த மாட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லை, அந்த இடத்துல டெலிவரி ஆகி அந்த இடத்துல படுக்க வச்சாங்களாம். பார்த்துக்கோங்க, அவ்வளவு பெரிய. நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 11:4 பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சிங்காசனம் எங்கே இருக்கிறதா?
பரலோகத்தில் இருக்கிறதாம். அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருக்கிறது. சங்கீதம் 103:19 படிங்க. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனை ஸ்தாபித்திருக்கிறார். வானத்தில் அவருக்கு சிங்காசனத்தை இருந்த ஆண்டவர் நமக்கு மேலே உள்ள இந்த அன்பினால தம்மை தாழ்த்தி இந்த பூமியில் வந்தார். நமக்காக வந்தார். அவரை நம்ம பாடி ஆராதிப்போமா? உங்கள்கிட்ட பாட்டு புக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுவோம். கைதட்டி பாடுங்க எல்லாரும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றிருந்து உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது.
எவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம அன்பு கூறாத டைமில் நமக்கு அன்பு தந்தார் ஆண்டவர். ஏன்? அதனால்தான் அவருடைய அன்பு பெருசாக பார்க்கப்படுகிறது உலகம் மொத்தம். நம்ம ஆண்டவரை நம்ம அன்பு கூற மாட்டேன்னு தெரிஞ்சும் அவர் நம்மளை சொந்த ரத்தம் கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவ்வளோ பெரிய தெய்வத்தையாக்கும் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது ஒரு ப்ரோக்ராம் அப்படி இல்லை, நம்மளுக்கு ப்ரோக்ராம் பிறகு இப்போ ஒரு ஆராதனை. எல்லாரும் எழுமி நில்லுங்க. ஆனால் எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எது கொடுக்க முடியும்? நம்ம காசு கொடுக்க முடியுமா? எதுவும் கொடுக்க முடியாது. இந்த ஆராதனை தான் கொடுக்க முடியும். எல்லாரும் எழுமி நின்று, யாரும் விளையாடக்கூடாது, பிள்ளைங்க எல்லாரும் வேற போகக்கூடாது, எல்லாரும் பாடி ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கணும். ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுமி நில்லுங்க ப்ளீஸ். நம்ம ஆதியாகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிச்சு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலா வந்தார். ஆதாம் ஏவாளோட உலா வந்தார். அவர் படைச்ச தெய்வ மனுஷங்களோட உலா வந்து அவர்களோடு பேசினார்னு பார்க்கிறோம். அவ்வளோ அன்பான இயேசப்பாவை நம்ம ஆராதிக்கிறோம். சரியா? எல்லாரும் பாடி கண்ணு மூடி, பாட்டு தெரிஞ்சவங்க பாடி ஆராதிக்கணும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
ஹalleluya 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 மகிமே ஆராதிக்கிறோம்ப்பா. ஓ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்கு யோகியனே உம்மை ஆராதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீரே பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹalleluya உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இம்மட்டுமாய் ஹalleluya இந்த வருஷத்தின் ஹalleluya ஹalleluya கடந்த நாட்கள் முழுவதும் ஹalleluya ஹalleluya இந்த 12வது மாதத்தை காண செய்த தேவன் அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே சென்ற இடங்களில் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீரே அப்பா. ஹalleluya எத்தனையோ ஆபத்துகள் வியாதிகள் வந்த போதும் கைவிடாமல் ஹalleluyaப்பா உம்முடைய கிருபையினால் அநாதி சிநேகத்தால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரப்பா. கோழி தன் செட்டைகளின் கீழே மறைத்து காப்பது போலப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே. நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துங்க எல்லாரும் நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த டிசம்பர் மாசத்தின் வருஷத்தின் கடைசி மாசத்துல அப்பா வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்துவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்துவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் கண்மணி போல காத்திருச்சவர் கரம் பற்றி
ஏசாயா 66:1 சொல்லியிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவ்வளோ பெரிய தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம். பாருங்களேன், வானம் அங்கே எவ்வளோ இன்னும் கணக்கே பண்ணல, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு காலில் இருக்கு. அவ்வளோ பெரிய தெய்வம் நம்மளை ஆராதிக்க பாக்கியம். நம்ம அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம அறிய பாக்கியம் கிடைச்சி. எத்தனையோ பேருக்கு இன்னும் அவரை அறியாம, எத்தனையோ விஞ்ஞானிகள் அல்லது நம்மளை விட அறிவில் கூடுறவங்கன்னு சொல்றவங்களுக்கு அவங்க ஆண்டவர் அறியலைன்னா அவங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆண்டவர் அவங்களுக்கு காட்டியே கொடுக்கல. நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம், அவர் தான் உண்மையான தெய்வம். அப்படிப்பட்டவரை நம்மளை ஆராதிக்கிறோம். பாருங்களாம், அப்போஸ்தலர் 7:49 சொல்லியிருக்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தெய்வத்தை ஒரு பாடல் கூடி பாடி ஆராதிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம் சீக்கிரமா. இந்த பாட்டு நீங்களும் சேர்ந்து பாடுங்க. வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கையை தூக்குங்க எல்லாரும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஆராதிங்க ஆராதிங்க ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 அப்பா நீர் எப்போது எங்களோட கூட இருக்கணும்ப்பா உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கணும் உம்முடைய பிரசன்னம் ஹalleluya ஹalleluya நீர் எங்களோடு இருக்கணும் சுவாமி அப்பா ஹalleluya எங்களை சுத்திகரிங்கப்பா குறைகளை மன்னிங்கப்பா நீர் எங்களோடு கூட ஹalleluya எங்களோடு கூட இருக்கணும்ப்பா எங்களோடு முன்பாக உம்முடைய சமூகம் முன் சொல்லட்டும் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே அப்பா ஹalleluya நாங்கள் ஹalleluya சிறுகூட்டமாய் அப்பா ஹalleluya ஒரு சந்தோஷத்திற்காக அப்பா உம்மை ஹalleluya கூடி இருக்கிறவங்க தாவே உம்மை ஆராதிக்கிறவங்க தாவே அப்பா இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறவங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya கிருபை ஹalleluya ஹalleluya ஓசன்னா அந்த பாடல் பாடுங்க ஹalleluya ஓசன்னா 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 இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே அப்பா இவண்ணமாய் ஹalleluya ஒன்று கூடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறங்க தாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரப்பா ஹalleluya ஒன்று ரெண்டு பேர் கர்த்தாவே என்னுடைய நாமத்தினால எங்க கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தெய்வம் வாக்கு மாறாத நேசரப்பா நாங்கள் நம்புகிறோங்க தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறங்க தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா ஹalleluya ஹalleluya இப்பொழுது ஹalleluya பாடி ஆராதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த நீ செய்த தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறங்க தாவேப்பா இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே அப்பா வர முடியாமல் தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறங்க தாவே ஹalleluya எங்கள் தலைமுறைகளுக்காய் செபிக்கிறங்க தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா இன்னும் அதே கிருபையினால நிரப்புங்க கர்த்தாவே குறைகளை குற்றங்களை மன்னிங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹalleluya அந்த உலகத்துல போகும்போது கர்த்தாவே விசேஷித்த பிள்ளைகளாய் அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் விசேஷித்தவர்களாய் காணப்பட நீங்க கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறங்க தாவே ஹalleluya எந்த பலவீனமும் ஹalleluya எந்த தடைகளும் ஒன்றும் அணுகாதபடி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறங்க தாவே முத்திரையிடுகிறங்க தாவே ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே துதிக்கிறங்க தாவே ஹalleluya இன்னும் ஹalleluya இருக்கிற ஒவ்வொரு புரோகிராம்காய் ஜெபிக்கிறங்க தாவே ஒவ்வொரு பகுதிகளும் ஹalleluya நீரே பொறுப்படுத்தணுமாய் ஜெபிக்கிறங்க தாவே ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படணுமாய் ஜெபிக்கிறங்க தாவே ஹalleluya பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே இந்த இயற்கை ஹalleluya அனுகூலமாக்கி தாருங்கப்பா இதன் மூலம் ஹalleluya எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஹalleluya பலவீனங்களோ வியாதிகளோ ஒன்று தாக்காதபடியப்பா ஹalleluya பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா மறைத்துக் கொள்ளுங்கப்பா உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க மீத நேரம் கூட நடத்துங்க ஆண்டவரே இயேசுவில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya பிள்ளைங்க எல்லாரும் கை ஒசத்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்க மட்டும், பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. சின்ன பாய்ஸ் மட்டும் ஹல்லேலூயா. இப்ப கேர்ள்ஸ் மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு தடவை கேர்ள்ஸ் மட்டும். யாரு சத்தமா சொல்றீங்க ஹல்லேலூயா? நீங்க பாய்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ். ஆமென், ஸ்தோத்திரம்.
இந்த கிறிஸ்துமஸின் மையம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நம் சகோதரி விஜிலா அவர்களை அன்போடு வரவேற்கலாம். ஒரு கிளாப் பண்ணி வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நினைவு கூறுதலை முன்னிட்டு இங்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை நான் 5 நிமிடங்கள் மாத்திரம் எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் நமக்கு நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. அதனால் 5 மினிட்ஸுக்குள்ளே நான் முடிக்க போகிறேன். ஓகே, 1 மினிட் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கத்தாவே, மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, இந்த அருமையான இரவு வேளைக்காக மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, இப்பொழுது ஆண்டவரே ஹல்லேலூயா வசன பகுதியை உடைய கருத்தில் தருகிறோம் கத்தாவே. அடியாளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, உடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. தாழ்த்தி உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தின தியானத்திற்காக வாசிக்கும்படியாக எடுத்து கொள்ளப்பட்ட பகுதி லூக்கா விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தவுடன் முதலாவது செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. மந்தையை காத்து கொண்டிருந்த வெளியில் இருந்த ஏழை மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இது இந்த உலகத்திற்கே ஒரு அற்புதமான செய்தி. தேவதூதனால் உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த செய்தி. ஓகே, இந்த செய்தியில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த செய்தி நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நம்ம கூட இந்த 2 மாதம் மாட்டு ஒவ்வொரு ஃப்ரைடே நம்ம கேட்குறோம் ஏசப்பாவுடைய பிறந்த செய்தியை. இந்த செய்தியில் என்ன வார்த்தை என்றால், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஓகே, இந்த உலகத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்வதற்கு முன்னாக இயேசு இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் இந்த தேவதூதன் வந்து நின்ற உடனே இந்த மேய்ப்பர்கள் ரொம்ப கலங்கி போனார்கள். ஆகவே தேவன் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள். ஓகே, இந்த பயப்படாதிருங்கள் என்ற வசனம் வார்த்தை இந்த உலகத்திற்கே ஒரு அவசியமான வார்த்தை. இன்று இந்த இடத்தில் கூடியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இதில் யாரோ ஒருவருக்கு மிகவும் முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது, பயப்படாதிருங்கள். என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தை பார்க்கும்போது பயமில்லாத மனிதர்களை பார்ப்பது ரொம்ப அரிதா இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியிலே சந்தோஷமாக காணப்பட்டாலும், வெளியில் உள்ள ஒவ்வொருவரிடம் நாம் பழகும் போது மகிழ்ச்சியாக காணப்பட்டாலும், அல்லது நண்பர்களோடு இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், இரவு நேரத்தில் நாம் தூக்கத்துக்கு போகும்போது அல்லது நாம் தனிமையாக இருக்கும்போது இந்த பயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், அது வியாதியை குறித்த பயமாக இருக்கலாம். எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்ற பயமாக இருக்கலாம். அல்லது பொல்லாத மனிதர்களை குறித்த பயமாக இருக்கலாம். அல்லது காரணமில்லாத நம்மை பகைக்கிறவர்களை கண்டு நமக்கு பயம் இருக்கலாம். அல்லது காரணம் இல்லாமல் நம்மை குறை சொல்லி நம்மளை உபத்திரவத்தினால் நடத்துகிறவர்கள் அடுத்த நிமிடம் நமக்கு அவர்களால் என்ன நடக்குமோ என்ற பயமாக இருக்கலாம். அல்லது எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம். அல்லது நம்மளுடைய தேவைகளை குறித்த பயமாக இருக்கலாம். இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளை எப்படி நாம் பூர்த்தி செய்கிறது என்ற பயமாக இருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனையினால பயமாக இருக்கலாம். அல்லது அசுத்த ஆவிகளை குறித்த பயமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிள்ளைகள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், ஒரு எக்ஸாம் வருகிறது என்றால், ஐயோ எக்ஸாம் வருகிறது, இதெல்லாம் படிக்கணுமே
மனதுக்குள் ஒரு பயம் இருக்கலாம். எக்ஸாம் எழுதின பிறகு எவ்வளோ மார்க்கு கிடைக்கும் என்ற பயம் இருக்கலாம். நாம் எல்லோரும் இந்த அந்நிய நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம். நமக்கு இக்காமா ரினிவல் ஆகுமா, அல்லது நம்ம நிறைய பேர் நர்சஸ், நம்ம கான்ட்ராக்ட் ரினிவல் நெக்ஸ்ட் இயர் ஆகுமா, அல்லது நம்ம எத்தனை வருஷம் இந்த இடத்துல நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை பார்க்கிறது, எங்கே நம்ம வேலைக்கு போவோம் என்று பலதரப்பட்ட பயம் ஒவ்வொரு மனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. இப்போது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்த்தால் இந்த பதவி நம்ம விட்டு எப்போ போகும் என்ற பயம். இப்போ உலக பிரகாரம் பார்த்தால் செல்வந்தர்களை பார்த்தால் நம் வீட்டுக்கு எப்போ ரைடு வரும் அங்கே அப்படி ஒரு பயம் காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் காணப்படுகிறது. சிலவர்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு சூழ்நிலை இருக்கா, பயத்தோடைய சூழ்நிலை இருக்காது, ஆனால் மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தா பயம் இருக்காது, ஆனால் மனதிற்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அவங்க இந்த பயத்தினால் அவங்களுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. நான் லாஸ்ட்டு வெக்கேஷன் போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி நான் பார்த்தேன். அப்போ அவள் சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நான் அவள்கிட்ட கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு. அது எனக்கு சொல்லவே எனக்கு பிடிக்கலைன்னு. நான் திருப்பி கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. அது எனக்கு மனசுக்குள்ளே ஒரே பயமாக இருக்கிறதுன்னு. அது என்னன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, நான் பஸ்ஸில் ஏறி போகும்போது அவளுக்கு என்னென்னா ஒரு மரண பயம். பஸ்ஸில் ஏறி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி நான் மரித்து விடுவேனே என்று பயம். பஸ்ஸில் போகாமல் நான் ரோட்டில் நடந்து போனால் ரோட்டில் போகிற வாகனங்கள் என்னை இடித்து நான் மரித்து போவேனே என்ற பயம். நான் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது மேலே இருக்கிற ஃபேனு என் தலையில் விழுந்து நான் இறந்து விடுவேனோ என்ற பயம். அதை விட ஒரு கொடூரமான பயம் என்னவென்றால் இரவில் எனக்கு தூக்கமே வராது. நான் இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது நான் என்னுடைய உயிர் பிரிந்து விடுமோ என்ற பயம். அதனால் நான் நிறைய நேரம் நான் விழித்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறாள். இதை நினைத்து பாருங்கள், எப்படி இது ஒரு கொடூரமான ஒரு பயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள். யோவான் 14:27 ஒருவர் வாசிங்க. யோவான் 14:27. இருப்பதாக. சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நாம் பயத்தோடு வாழ்வதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. பயத்தோடு வேதனையோடு வாழ்வதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம விரும்பவில்லை. அடுத்த ஒரு வசனம் 1 யோவான் 4:18. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது என்று பயப்படுகிறவன் அவனில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. இந்த பயம், ஒரு மனுஷனுக்கு பயம் வந்து விட்டால் அவனுடைய சந்தோஷம் போய்விடும், அவனுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை போய்விடும், அவனுடைய மனமகிழ்ச்சி போய்விடும். இப்படி பயம் இருந்தால் ஒரு பிள்ளைங்களோ யாரும் படித்திருந்தால் அவனுடைய படிப்பு பாதிக்கப்படும், தொழில் செய்தால் தொழில் பாதிக்கப்படும், வேலை செய்தால் வேலை பாதிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எப்படி பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும், எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பயத்தை நீக்கி பயமற்ற வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை தரதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் இந்த பயம் இந்த உலகத்தில் எப்படி வந்தது, எங்கே இருந்தது, இதனுடைய ஆணிவேர் எங்கே இருந்து வந்தது என்று நாம் பார்த்தால் நம்ம சுலபமாக இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆதியாகமம் 3:8-9. ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும், ஏசப்பா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாமும் ஏவாளையும் வைத்தாங்க.
அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஏசப்பா தேவன் சாயங்கால வேளையிலே உலாவ வரும்போது இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு பிள்ளை தகப்பனுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறது போல இவங்க ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே வாழ்க்கையை தான் ஏசப்பா நமக்கு தர விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர விரும்புகிறார். அவர்களுக்கு ஒன்றை குறித்து பயம் இல்லை, ஒரு வியாதியை குறித்தோ பயம் இல்லை. அவங்க கூட அனிமல்ஸ் வாழ்ந்துச்சு, அதை கண்டு அவர்களுக்கு பயம் இல்லை. மரண பயம் கிடையாது, அசுத்தாவிகளை குறித்த பயம் கிடையாது. ஆனால் அவனுக்கு எப்போது பயம் வந்ததென்றால், அவன் எப்போ கர்த்தருடைய கற்பனையை மீறி கொண்டானோ, எப்போ பாவம் செய்தானோ அப்போதான் அவனுடைய மனதுக்குள்ள பயம் வந்தது. அவன் என்ன சொல்லுகிறான், ஏசப்பா ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறான் என்று கேட்டதுக்கு, நான் உம்மை விட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி வந்தது என்றால், இந்த கற்பனையை கை கொள்ளாமல் மீற விட்டது யாரு? பொல்லாத சாத்தான். இந்த சாத்தான் மனுஷன் சந்தோஷமாக இருப்பதை கண்டு பொறாமை கொண்டான். மனுஷர்களை ஆண்டவர் உண்டாக்கி இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், இவன் ஒரு பயமும் கிடையாது, இவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது, இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா, பாவத்தை கொண்டு அவனுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணான், எடுத்துக்கொண்டான். இந்த பொல்லாத சத்துருவானவனை அழிக்கும்படியாக அவனை மக்கள் இந்த மனுஷனுக்கு பயத்தை நீக்கி பயமற்ற வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை தரும்படியாகவும் இந்த சாத்தானை அழிக்கும்படியாக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் சிலுவையை அவர் ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாத்தானை அவர் முழுமையாக அழிக்க வேண்டும் என்று அவனுடைய சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு அவனை மேற்கொண்டு அவனுடைய கிரியைகளை எல்லாம் அறுத்தார் என்று நம் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பயத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ உலக பிரகாரமாக பாருங்க, இந்த நிறைய பேர் என்னென்னா கையில் கருப்பு நூல் கட்டியிருப்பாங்க உலகத்தில். அதுவும் எத்தனை 4-5 கிடையாது, 10, அதுவும் கலராட்டு அவங்க கட்டுவாங்க. நீ எதுக்கு இந்த நூல் கட்டியிருக்கேன்னு கேட்டால் அது பயம். நீங்கள் அந்த பயம் போகுமா? போகாது. ஒரு குறுக்கு வழியும் கிடையாது. ஒன்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் இந்த பயத்தை மாற்ற முடியும். ஒரு பில்லி சூன்யம் செய்தாலோ அல்லது மந்திரவாதம் செய்தாலோ என்ன செய்தாலும் ஒன்றுமே முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் முடியும். ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் யாரு? நம்முடைய இயேசப்பா. உலகத்தை ஜெயித்தவர் யாரு? இயேசப்பா. இன்னும் அவர் ஜெயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு, இயேசு தேவன் இந்த உலகத்திற்கு முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று இயேசப்பா சொல்லுகிறார். இந்த இடத்திலும் யாரோ ஒருவருக்கு ஒரு பயம் இருக்கு என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த பயத்தை போக்க இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அவர் இப்போது நம்முடைய பயத்தை போக்குவதற்காக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, பயத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் பயத்திலிருந்து விடுதலை வேணுமோ, உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தின் மேல் வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுடைய பயத்தை முற்றிலுமாக மாற்றுங்க ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஹல்லேலூயா. பயப்படாது, நான் உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். நீங்கள் பயப்படும்படிக்கு உங்களுக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னீரே ஏசப்பா. ஏசப்பா, எங்களுடைய பயத்தை மாற்றுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளை குறித்த பயம் இருக்கலாம் கர்த்தாவே, வியாதியை குறித்த பயம் இருக்கலாம் கர்த்தாவே. ஏசப்பா, தேவைகளை குறித்த பயத்தை மாற்றி எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் என் தேவன் சந்திப்பீராக ஏசப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்த பயத்தை
முற்றிலுமாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை முற்றிலுமாக மாற்றுங்க ஆண்டவரே. சரீரத்திலே சுகமாகட்டுங்க தாவே. ஏசப்பாமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. மரண பயத்தை முற்றிலுமாக மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீங்க ஏசப்பா. எங்கள் ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து ஆண்டவரே ஏசப்பா சிலுவையை ஜெயித்து கர்த்தாவே, மரணத்தை ஜெயித்து, இந்த சாத்தானை ஜெயித்து, இந்த உலகத்தை ஜெயித்து இன்னும் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறீரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு பயமற்ற வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு நாங்கள் வீடு திரும்ப என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயத்தை கொண்டு வருகிற கர்த்தாவே, பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவானுடைய கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரிகரா பாபா பா சந்த பல 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 உடரதல ரிகரா பாபா பா ஓ ஷலபி கரா பாபா பா இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத பயத்தை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா நாங்கள் சந்தோஷத்தோடு ஓ ஹல்லேலூயா பயமற்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொருவரையும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு நீங்க கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. God bless you. சத்தம் கேட்கும்
பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் நம்மை காத்த தேவனை நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராமை முடிவில் நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனை பகுதிகளை முடிவின் இடத்துல வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம சிஸ்டர் ஜான்சி அவர்களை இறுதி ஜெபம் பண்ணுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். ப்ரேயர் பண்ணுவோமா? எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். பிள்ளைங்க எல்லாம் வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, ஓடி வாங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அருமையான இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் கத்தாவே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் கத்தாவே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தபடியாலும் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆராதனை தொடக்கம் முதல் முடி வரை ஏசப்பாவின் கிருபையின் பாதுகாவலும் எங்களோடு கூட இருந்தபடியால் கத்தாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்பா அப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய பெரிதான மகத்துவம் ஆண்டவரை விளங்கினபடியாலும் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வசனமாயிலும்ன பிள்ளைக்காய் செபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீ ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இன்னும் அப்பா அதிகமாய் பலப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினபடியால் நன்றி தகப்பனே. ஏசப்பா நீ நல்லவர் கத்தாவே, நீ வல்லவர் ஆண்டவரே, போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீ சமாதானத்தின் தேவன் அப்பா, ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. நீர் போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே அப்பா. நீ யார்களின் மேல் அப்போ உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் எங்களை கரம் பிடித்து அப்பா நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே அப்பா. உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இன்னும் ஆண்டவரை தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. அப்பா எல்லா பகுதியிலும் உம்முடைய கிருபை எங்களோடு தாங்கட்டும். தொடர்ந்து நடக்கிற எல்லா பகுதியிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை ஆற்றி நீரே எடுத்துக்கொள்ள மீட்பு பாஞ்சபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.